வெற்றி பெறுவதற்கு முன்பே கொண்டாடத் தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசி ஓவரில் யாருமே எதிர்பார்க்காத மரணமாஸ் சம்பவம் செய்த சூரியவன்சி, அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் தொடர் தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. மறுபுறம் இந்திய டெஸ்ட் அணி இலங்கை அணிக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. அதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது. அதே சமயம் மற்றொரு புறம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடரில் சுரேஷ் ஐயர் தலைமையிலான இந்திய T20 அணி விளையாடி வருகிறது. இந்த தொடரில் ஏற்கனவே முதல் T20 போட்டி சமீபத்தில் தான் முடிவடைந்து இருந்தது. அந்த போட்டியில் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் பலரும் எதிர்பார்க்காத ஆச்சரியமான சம்பவம் ஒன்று அரங்கேறியது. அதாவது இந்த இரண்டாவது T20 போட்டியில் டாஸ் ஜெயித்த வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் T20 போட்டியில் அதிரடியாக விளையாடியது போலவே இந்த இரண்டாவது T20 போட்டியிலும் பயங்கர அதிரடியாகவே விளையாடியது. அதிரடினாலும் அதிரடி, உங்க விட்டு எங்க விட்டு அதிரடி கிடையாது, காட்டுத்தனமான வெறித்தனமான அதிரடி. அதாவது முதல் 3 ஓவர்களிலேயே 75 ரன்கள் வரை எடுத்து விட்டது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 265 ரன்கள் வரை குவித்து அசத்தி விட்டது. இந்த இலக்கு என்பது சாதாரண இலக்கு கிடையாது, மிகப்பெரிய இமாலய இலக்காகும். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் சொந்த மைதானத்தில் வைத்து இந்த போட்டி நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய இலக்கை இந்திய அணியால் சேசிங் செய்ய முடியுமா என்ற மிகப்பெரிய கவலை இந்திய ரசிகர்களிடம் ஏற்பட்டது. ஆனாலும் இவ்வளவு பெரிய இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சூப்பராக அதிரடியாக பேட்டிங் செய்து இருந்தனர். அதே சமயம் இந்த போட்டியில் சூரியவன்சி ஓப்பனிங்கில் இறங்கவில்லை. ஆனாலும் சூரியவன்சிக்கு பதிலாக ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி 78 ரன்கள் வரை குவித்திருந்தார். அதுவும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த போட்டியில் இந்திய அணியும் மொத்தமாக சூப்பராக அதிரடியாக பேட்டிங் செய்திருந்தது. ஓப்பனிங் இறங்கிய இந்திய பேட்ஸ்மேன்களில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மாவில் தொடங்கி கடைசியாக களமிறங்கிய சூரியவன்சி முதற்கொண்டு அனைவருமே சூப்பராக விளையாடினார்கள். இதில் திலக் வர்மா, சிவம் துபே, நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளிட்டவர்களும் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் எட்டவே முடியாத இலக்கு, மிகப்பெரிய இமாலய இலக்கு என்றெல்லாம் நினைத்த இலக்கை இந்திய அணி கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டது. ஆனால் அந்த சமயத்தில்தான் இந்திய அணி தடுமாறி விட்டது. அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இந்திய அணி தேவையில்லாமல் பறை கொடுத்தது. இதனால் கடைசி ஓவரில் கடைசி 5 பந்தில் 34 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற கடினமான சூழ்நிலைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டது. அதை கடினமான சூழல் என்று சொல்வதை விட வெற்றி பெறவே முடியாத சூழல், தோல்வி உறுதி என்றே கூட சொல்லிவிடலாம். ஏனென்றால் கடைசி 5 பந்தில் 5 சிக்சர்கள் அடித்தாலும் வெறும் 30 ரன்கள் தான் வரும். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதனால் அப்போதே வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்களும் இந்த போட்டியில் வெற்றி உறுதி என்று முடிவெடுத்து வெற்றியை கொண்டாட தொடங்கிவிட்டனர். அதுவும் ரொம்ப அவசரப்பட்டு உலகின் நம்பர் 1 அணியான இந்திய அணியை தோற்கடித்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் ஸ்டம்புகளை எல்லாம் பிடுங்கி வெற்றியை கொண்டாட தொடங்கிவிட்டனர். ஆனால் அந்த கடைசி ஓவரை எதிர்கொண்டு பேட்டிங் செய்தது யார் தெரியுமா? நம்ம சூரியவன்சி தான். அந்த கடைசி ஓவரில் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் வெற்றியை முன்கூட்டியே கொண்டாடியதற்கு காரணம் 5 பந்துகளில் 34 ரன்கள் என்பது எடுக்க முடியாத ரன்களாகும். அதனால்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் முன்கூட்டியே
வெற்றியை கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் ஒன்றை மறந்து விட்டனர். அதாவது இதே போன்று இதற்கு முந்தைய ஆட்டங்களில் சூரியவன்சி பேட்டிங் செய்யும் போது எதிரணி பவுலர்கள் பதட்டப்பட்டு எக்ஸ்ட்ராஸ்களை அள்ளி வீசி விடுவார்கள். அதே போலதான் இந்த போட்டியிலும் கடைசி ஓவரில் முதல் 2 பந்துகளையும் நம்ம சூரியவன்சி சிக்ஸருக்கு பறக்கவிட பதட்டப்பட்டு போன வெஸ்ட் இண்டீஸ் அணி பவுலர் அந்த கடைசி ஓவரின் 3வது பந்தை நோபாலாக வீசிவிட்டார். அந்த நோபாலையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்ட சூரியவன்சி இந்த போட்டியை உச்சக்கட்ட பரபரப்பாக மாற்றிவிட்டார். ஏனென்றால் நோபாலுக்கு ரீபாலாக போடக்கூடிய பந்தையும் சேர்த்து பார்த்தால் அந்த ஓவரில் இன்னும் 4 பந்துகள் மீதம் இருக்கிறது. எனவே அந்த 4 பந்துகளில் 4 சிக்ஸர்கள் அடித்தால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் சூழ்நிலை உருவானது. அந்த சமயத்தில் எதிர்பார்த்தது போலவே அந்த ஓவரில் அடுத்தடுத்து அனைத்து பந்துகளையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டு வெற்றி பெறவே முடியாத இந்த ஒரு போட்டியில் செம திரிலான முறையில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நம்ம சூரியவன்சி. எனவே முதல் போட்டியை தொடர்ந்து இந்த 2வது T20 போட்டியிலும் இந்திய அணி பிரம்மாண்ட அதிசய ஆச்சரிய வெற்றியை பெற்றதை பார்த்து கிரிக்கெட் ஜாம்பவான்கள் மிரண்டே போய்விட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்த ஒரு வெற்றியை பற்றியும், மறுபக்கம் இலங்கை அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.